படிக்கிறான்டா. ஃபீல் பண்ணாதடா. ஹலோ மை டியர் லிட்ரரி ஃபெலோஸ் அண்ட் கேங்ஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பக்காவான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கும் நம்ம சேனலுக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா பிக் தேங்க்யூ அண்ட் ஐ வெல்கம் ஆல். அண்ட் வித்தவுட் எனி ஹெசிடேஷன், just run to the subscription column and subscribe my channel and like the video and share it with your friends. Okay, let's delve into today's topic. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், த கன்வர்ஷன் ஆஃப் ஜூஸ். இதை எழுதிருக்கிறது யாருன்னா ஃபிலிப் ராத் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் தான். ஓகே, ஐ ப்ராமிஸ் யூ ரொம்ப இங்கிலீஷ்லலாம் பேச வேணாம், ஏன்னா நம்ம பார்க்க போகிறது தமிழ் லாங்குவேஜில் தான். ஸோ டோன்ட் வரி, நான் இங்கிலீஷில் கதைக்க மாட்டேன். ஓகே, இன்றைக்கி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 5 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸியான, அதாவது ஜூஸ்னால் யார்? யூதர்கள். ஓகேவா? யூதர்கள் தான் ஏசு செலக்ட் பண்ண செட் ஆஃப் பீப்புள். அவங்களுக்காக தான் ஏசப்பா வந்தாங்க, பிறந்தாங்க, இறந்தாங்க, உயிர் தெழுந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த கதையில் வரக்கூடிய ஒரு டீச்சர். அவர் பேர் என்னென்னா ரபி மார்வின் பிண்டர். ஓகே, ரபி மார்வின் பிண்டர். ஓகே, அதுக்கு அகைன்ஸ்டாக இல்லை, ஏசு உலக மக்கள் எல்லாருக்காகவும் வந்தார், எல்லாருக்காகவும் பிறந்தார், எல்லாருக்காகவும் வாழ்ந்தார், எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காகவும் உயிர்த்தார், எல்லாருக்காகவும் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் ஆஸ்கார் ஃப்ரீட்மேன் அப்படின்ற 13 வயதுடைய ஒரு பையன், விடலை பையன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆஸ்கார் ஃப்ரீட்மேனை ஷார்ட்டாக ஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஓசியோட மதர் யாருன்னா மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன். இவங்க வந்து ஒரு விடோ, கணவனை இழந்த ஒரு பெண்மணி, மதர் ஆஃப் ஓசி. அண்ட் ஆல்சோ இவங்க ரொம்ப ரிலீஜியஸான ஒரு ஜூ. ஓகே, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு ஜூ, ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி உடைய ஒரு பெண்மணி. ஓகே, அண்ட் தென் எக்கோ பிளாட்னிக். யாரா எக்கோ பிளாட்னிக்னா, இவங்க ஒரு ஓல்டு மேன். இவருக்கு வந்து 71 வயதாகிருக்கு. இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜூ. அண்ட் ஆல்சோ இவர் எப்போ பார்த்தாலும் ஜபங்களை, ஸ்தோத்திரங்களை வாயால் மொனன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம ஸ்லாங்கில் சொல்லணுன்னா பூமர் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இட்ஸி லீபர்மேன். யாரா இட்ஸி லீபர்மேனா? ஃப்ரெண்ட் ஆஃப் ஓசியோட ஃப்ரெண்டு தான் இட்ஸி. இவன் வந்து அப்படியே ஓசிக்கு கான்ட்ராஸ்ட். ஓசி வந்து எப்படின்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லலாம். துருன்னு மனசில் தோன்றது எல்லாத்தையும் அப்படியே பேசக்கூடிய ஒரு ஆள் தான். பட் இட்ஸி வந்து எதுக்குடா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆள். ஆனால் எப்பயுமே கான்ட்ராஸ்டான ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும்ல. ஒருத்தன் வேறு மாதிரி இருப்பான், இன்னொருத்தன் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருப்பான். இவனுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதாவது வேறு துருவங்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தான் எப்பயுமே ஒன்று சேருவாங்க. அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி செம்மையாக வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த ஸ்டோரிலையும் இருக்குது. இவ்வளோ தான் கேரக்டரை பற்றின ஒரு ஸ்கெட்ச். ஓகே, நான் நல்லா ஸ்கெட்சை வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அவங்க மனசில். ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இப்போ ஃபிலிப் ராத் அந்த ஆத்தரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆத்தர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1933ஆம் ஆண்டு. இறந்தது எப்போனா 2018ஆம் ஆண்டு. அண்ட் இவர் வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட்டுன்னு முன்னாடியே சொன்னேன். இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு எழுதப்பட்ட அந்த பீரியட், அதாவது ஷார்ட் ஸ்டோரியை எழுதின அந்த நாட்கள், காலங்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா போஸ்ட் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட் மாடர்ன் பீரியட், அதில் வந்ததுனால இதை போஸ்ட் மாடர்ன் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இவர் இன்னொரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் குட் பை கொலம்பஸ். இதை 1959ஆம் ஆண்டு எழுதியிருக்காங்க, வெளிவிட்டிருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஜூஸ், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் ஜூஸை எப்போ வெளிவிட்டிருக்காங்க? 1958ஆம் ஆண்டு. அண்ட் அதே இயரில் த பாரிஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு மேகசின்லேயும் இது வெளிவந்திருக்கு. ஓகே, அதாவது பப்ளிஷ் ஆன இயர் சொல்கிறேன். அண்ட் ஃபிக்ஷனுக்காக இவர் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அது என்ன அவார்ட்னா நேஷ்னல் புக் அவார்ட் ஃபார் ஃபிக்ஷன். ஓகே, இந்த ஸ்டோரியில் ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஹீட்டடான, ரொம்ப அப்படியே எண்டு சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, இந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டில். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வென்ஸ்டே ஆஃப்டர்நூன் செஷன் ஆஃப் த கிளாஸ். அதாவது சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்கும்ல, அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த 5th பீரியட் தானே, லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிறது. அந்த பீரியடில் தான் ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா நம்மளோட நான் ரிலீஜியஸ் சார் இருக்கார்ல, நம்ம ரபி மார்வின் பிண்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா
ஜீசஸ் பர்த்தில் சந்தேகம் இருக்குது. ஏன்னா வேர்ஜின் பர்த்து தான் அவரோடது. அது வந்து இம்பாசிபிள் அப்படின்றாரு. ஏன்னா ஒரு கன்னி பெண், அதாவது கன்னி மரியாளில் கொஸ்டின் பண்ணி டவுட் பண்ணி ஒரு கேள்வியை இவர் வைக்கிறார். என்னென்னா, கன்னித்தன்மையை இழக்காத ஒரு பெண்மணியால் எப்படி ஒரு குழந்தைய உலகத்தில் ஈன்றெடுக்க முடியும்? இது டோட்டலாக புல்ஷிட் அப்படின்றார். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஆஸ்கார் ஃப்ரீட்மேன், ஓசி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, காட் கேன் டூ எனி திங், கடவுளால் சகலத்தையும் சகல நேரத்துலையும் செய்ய முடியும், நீங்கள் பேசுகிறது டோட்டலாக ராங் அப்படின்றோம். அதாவது இவர் டோட்டலாக ஏத்திஸ்ட்டு, நம்ம ஆள் டோட்டலாக தீஸ்ட்டு. ஓகே, கடவுள் பக்தியில் அப்படியே மூழ்கி இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. பட் சார் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து லாஜிக்கலாக இது இப்படி தான் இருக்கணும், இப்படி செஞ்சால் தான் இப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட். ரொம்ப ஹீட்டடாக போகுது. அதுக்கப்புறம் சரி, ரொம்ப ஹீட்டடாக வேணாம், ஆர்கியூமெண்ட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு இடையிலே ஒரு 2-3 தாட்டி நம்ம சார் வந்து ஆஸ்கரோட அம்மாவை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர சொல்ல அப்படின்னு ஆஸ்கார் கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா இவன் ரொம்ப வாயடிக்கிறான், ரொம்ப ஆர்கியூமெண்ட்டாக பேசுகிறான், மற்ற பசங்களை கம்பேர் பண்ணுறதை காட்டிலும் இவன் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான் எல்லாத்தையும். அதனால் ரொம்ப கடுப்பில் இவங்க வர சொல்லிட்டாங்க இவங்க அம்மாவை. இது அவங்க அம்மாவுக்கும் தெரியும். இப்படியே போயிட்டுருக்கும் போது செகண்ட் ஆர்கியூமெண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜூஸ் பீப்புள் ஆர் சூசன், அதாவது யூத மக்கள் மட்டும்தான் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள். அவங்களுக்காக தான் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார் அண்ட் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சார். ஏன்னா அவர் வந்து ஜூஸ் தானே, அவருக்கு ஜூஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஜூஸ்னோடனே நீங்கள் மேங்கோ ஜூஸா லெமன் ஜூஸான்னு யோசிக்காதீங்க. ஜூஸ்னால் யூதர்கள், ஓகேவா? யூத மக்களை தான் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் ஜூஸ் டோன்ட் திங்க் அபவுட் தட், ஓகே? அண்ட் இது இப்படியே போயிட்டுருக்குது. நம்மளால் என்ன சொல்கிறோன்னா, அப்படி இல்லை, கடவுள் நமக்காக தான் வந்தார், எல்லா மக்களுமே ஈக்குவல் தான், இந்த யூத மக்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரியவங்க அப்படின்னு எதுவுமே இல்லை, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்லாம் கடவுள் பார்க்கவே இல்லை, அவர் எல்லாரையும் ஒன்றா தான் யோசிக்கிறாரு, நினைக்கிறாரு, அவர் எல்லாருக்காகவும் தான் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் அப்படின்னு இவன் சொல்கிறான். இந்த ஆர்கியூமெண்ட்டும் அப்படியே ஹீட்டடாக போகுது. அதுக்கப்புறம் சால்வ் ஆகுது. இதுக்கிடையில் 7th டே, த ரெஸ்டிங் டே, சாட்டர்டே இருக்குல்ல, அன்னைக்கு ஒரு சின்ன ப்ரேயர் வந்து ஓசியோட அம்மா செய்கிறாங்க. அதாவது மிஸ்ஸஸ் ஃப்ரீட்மேன் செஞ்சுட்டு அவங்க எப்பயும் வழக்கம் போல் செய்கிற அந்த ரிச்சுவல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த ஓசிக்கு வந்து ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு ஆசை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், வேகமாக ஓடி போய் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம், டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணி வைக்கணும்னு வேகமாக ஓடி போய் டெலிஃபோன் கனெக்ஷன் இருக்கும்ல, அதை கட் பண்ணிட்டான். அவங்க அம்மா கோவம் வந்துடுச்சு. உடனே ஓங்கி ஒரு அரைஞ்சிட்டாங்க. இது வரைக்கும் அவங்க அம்மா அரைஞ்சதே இல்லையா, அடித்ததே இல்லையா ஓசியை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக அம்மா இப்படி அரிச்சிட்டாங்களேன்னு அன்றைக்கி நைட் யாருமே சாப்பிட்லையாம். நோ டின்னர். நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன், அடுத்த நாள் மதியானம் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ஒரு 3rd கிளாஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. இந்த டிஸ்கஷன் எதை பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஹீப்ரூ இருக்குல்ல, ஹீப்ரூ பைபிள் ஆர் ஹீப்ரூ லாங்குவேஜை ஸ்லோ ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது ராபி வந்து அதே மாதிரி ரீட் பண்ணுறாரு. பட் ராபிக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை, அந்த பொறுமையே இல்லை. எதுக்கு பொறுமை இல்லைன்னா, எதுக்கு நீங்கள்லாம் இவ்வளோ ஸ்லோவாக ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பிரச்சனை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அட் த சேம் டைம் அந்த ஹீப்ரூவை ரீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்மளோட ஆஸ்கார் இருக்கால, அவன் ஷவுட் பண்ணுறான். என்னன்னா, வை கான்ட் ஹீ மேக் எனி திங் ஹீ வாண்ட்ஸ் டு மேக், அதாவது கடவுள் அதாவது செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவரால் செய்ய முடியாதா, அவரால் செய்ய முடியாத விஷயம்னு ஏதாச்சும் இருக்குதா, வை கான்ட் ஹீ மேக் எனி திங், அவரால் செய்ய முடியாததுன்னு ஒன்றுமே இல்லையே, செய்ய ஆசைப்படுற ஒரு விஷயத்த அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு இவன் ஷவுட் பண்ணுறான், கத்துறான், எந்த ஒரு பொறுமையும் இல்லாமல். உடனே இட்ஸி இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு, அவன் வந்து சாருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு சாரை பற்றி அந்த சைன் லாங்குவேஜில் மார்க்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கான், கேலி கிண்டல். அதை பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சிரிக்கிறாங்க. சாருக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. ஏற்கனவே எல்லோரும் ஹீப்ரூவை ரொம்ப ஸ்லோ ரீடிங்காக, அந்த சப்ஜெக்டை ஸ்லோ ரீடிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போவே சாருக்கு காண்டு ஏறிடுச்சு. இப்படியே போயிட்டுருக்கும் போது இந்த ஆஸ்கார் வேறு இப்படி ஒரு கொஷினை கேட்டோன்னே அவருக்கு வந்து அப்படியே சுள்ளுன்னு ஏறிச்சு. இந்த இட்ஸி வேறு பின்னாடி நின்று அவரை பற்றி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே போயிட்டுருக்கும் போது அவர் கடுப்பில் என்ன பண்ணிட்டாரு, ஒரு குச்சி எடுத்து அடிக்கலான்னு அப்படி நீட்டி கையை எடுக்கும் போது அந்த குச்சி பட்டு இந்த ஆஸ்காரோட மூக்கு வந்து கொஞ்சம்
ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அடிபட்டுருச்சு. அதனால பிளடி நோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டோரும் வேற லாக் ஆகிடுச்சு. அவன் உடனே என்ன பண்ணுறான், பயத்தில் ரூஃப் மேலே ஏறுறான். கிளைம் பண்ணி வேகமாக ஏறான். ரூஃப்னால் என்ன, அந்த மேலே வீட்டுக்கு மேலே இருக்கும்ல ரூஃபுக்கு தமிழ் எனக்கு தெரில, ஸோ சாரி. அந்த ரூஃப் மேலே அப்படியே ஏறுறான். அது மேலே தாவி 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 போய் எல்லோரும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு கீழே வா கீழே வா. அந்த ஒட்டுமொத்த ஸ்கூலும் அந்த வெரண்டா ஏரியா முன்னாடி கேதர் ஆகிடுச்சு. எல்லாரும் கத்துறாங்க, கீழே வா கீழே வான்னு. அப்போ நான் ஆஸ்கார் மேலே உட்காந்துட்டு அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் இருக்குது, சமாதானமாக. ஏன்னா இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் நான் தான் தப்புன்னு எல்லாரும் என்ன ஃபால்ஸ் அலிகேஷன் அக்யூசேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே எனக்கு கீழே வந்து என்னை வந்து வா வான்னு எனக்கு பணிஞ்சு போய் கூப்பிட்றாங்களேன்னு அந்த ஒரு என்ன சொல்கிறது, சுப்பீரியராக. பொதுவாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஹைட்டான இடத்துல நின்று கீழே பார்த்தோன்னா எல்லாமே சின்னதாக இருக்கும்ல, நம்ம தான் பெரிய ராஜா பகவத் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஃபீல் தான் நம்மளோட ஆஸ்காருக்கும் வருது. அவன் அப்படி நிற்கிற அந்த ரூஃப் மேலே உட்காந்து அப்படி பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கான். பட் அட் த சேம் டைம் அவனுக்கு ஒரு மாதிரி மாஸான ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. அந்த நேரத்தில் ஃபயர் ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. அவங்க ஒரு எல்லோ கலர் நெட்டை விரிக்கிறாங்க. இவன் விழுந்தா அதில் வந்து நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து அந்த மைக் இருக்கும்ல, மெகாஃபோன், அதில் சொல்கிறாங்க, நீ தயவு செஞ்சு கீழே கூதி நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நீ வந்து விழமாட்ட. இவன் உடனே மேலே உட்காந்து, நான் கீழே வரேன், ஆனால் ஜீசஸ்னால எல்லாமே செய்ய முடியும்னு எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. ஜஸ்ட் மேக் த மேனிஃபெஸ்டேஷன், மேக் த கன்ஃபெஷன் அப்படின்றவங்க வாயை திறந்து சொல்லுங்கள், வாக்கு சொல்லுங்கள், இயேசுவால் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்றான். உடனே எல்லாரும் ஆமாம், இயேசுவால் எல்லாமே செய்ய முடியும், அவர் தான் நமக்காக வந்த ரட்சகர் அப்படின்றாங்க. அவன் உடனே அதை எல்லாத்தையும் காதால் கேட்டோடனே அப்போ கீழே இறங்கி வரான். இதோட தான் இந்த ஸ்டோரி முடியுது. அவனுக்கு அந்த பவர்ஃபுல் ஃபீலு, அந்த க்ரௌடோட அந்த சவுண்டு, இது எல்லாமே அவனுக்கு வந்து ரொம்ப மாதிரி தான்டா நான் தான் ராஜா, நீ சிங்கம் தான்ற ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அவனுக்கு ரொம்ப கெத்தாக இருக்குது. இதோட தான் இந்த ஸ்டோரி எண்ட் ஆகுது. ஆக மொத்த இந்த ஸ்டோரியில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா, ஒரு பர்சன் அவன் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆள், இன்னொரு பர்சன் அவன் டோட்டலாக வியர்டான கான்ட்ராஸ்டான ஆப்போசிட்டான ஒரு ஆள். இவன் கடவுள் பக்தியில் மூழ்கினவன், இவன் வந்து சுத்தமாக இல்லாதவன். 2 பேருமே இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை தான். இதை பார்த்துட்டு இதை பேஸாக வச்சுட்டு ஸ்டோரியை பார்த்தோன்னா நமக்கு யார் மேலேயும் ஒரு கோவமோ ஒரு எரிச்சலோ வராது. இந்த ஒரு பகுத்தறிவு அந்த சாருக்கும் இருந்துருச்சுன்னா அவரும் இவ்வளோ கோவப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு தோன்ற தாட்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை படிச்சுக்கோ, இப்படி கூட இந்த விதத்தில் கூட கோணத்தில் கூட யோசிக்கலாமான்னு நானும் உங்களோட தாட்ஸை கேட்டு அறிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான பிடிஎஃபை நான் அட்டாச் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை போய் பார்த்து எடுத்துக்கோங்க. அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். And all the best for your future. Thank you.